வணக்கம் மக்களே. ஒரு வீடியோ பார்த்தேங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாத்தனார் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி என் குழந்த அனாதையாக அப்படின்னு மதினி நாத்தனார் ஒரு வீடியோ போட்டாங்க, பார்த்தேன். நான் தமிழால் எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் முடித்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, யாருமே இல்லை நமக்கு அப்படின்னு தோணும்போது ஒரு வழி வரும் பாருங்க. அது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுக்க ஆள் இல்லாட்டாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம சுற்றி 4 பேர் வேணும்னு தோணும். அந்த நேரம் யாருமே இல்லை, நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை அப்படிங்கும்போது அந்த மனசு ரொம்பவே ஒரு வேதனைப்படுங்க. அந்த வழியை நான் நிறைய டைம் உணர்ந்துருக்கேன். யார்கிட்டையுமே சொல்ல முடியாத வழி. நம்ம பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்ககிட்டலாம் எக்ஸ்ட்ராவே பகிர்ந்துக்கிடுவோம். சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் அதை எம்பிளை அப்படி செஞ்சாண்டா, எம்பிளை இப்படி செஞ்சாண்டா அப்படின்னு சின்ன சந்தோஷத்தை பெருசாக்கி நம்ம அம்மா அப்பாட்ட, அம்மா அக்கா தங்கச்சிட்ட, அண்ணன் தம்பிகிட்டலாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், அவங்ககிட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா உங்களை பிள்ளைங்க மனசுல எல்லாம் தோணும். எனக்கு அப்படி தான் தோணும். என்னை மாதிரி தான் பெண்களுக்கு தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சுங்க. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தள்ளி விட்டுருங்க. தயவு செஞ்சு எதுவும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. எல்லாருமே இருந்து அனாதையாக இருக்கிற வழி ரொம்ப கொடுமையானது. அது கட்டி கொடுத்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் இருக்கேன்னு வருவாங்க. நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சால் வரமாட்டாங்க.